உலகெங்கும் வாழும் அன்பான தமிழ் உள்ளங்களுக்கு அநேக கோடி வணக்கங்கள். நல்ல நேரம் நிகழ்ச்சியூடாக நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும், நலமாயிருப்போம். இன்றைய தினம் 15ஆம் தேதி 7ஆம் மாதம் 2025 குஜவாசனம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய்க்கிழமை. விசுவாவசு வருடம் ஆனி மாதம் 31ஆம் நாள். பஞ்சமி திதி, சதய நட்சத்திரம், மரண யோகம். இன்றைய தினம் ராகு காலம் 3 மணி முதல் 4:30 மணி வரை. இன்றைய தினம் யமகண்டம் 9 மணி முதல் 10:30 மணி வரை. இன்றைய தினம் நல்ல நேரம் 10:30 மணி முதல் 12 மணி வரை. இன்றைய தினம் சந்திராஷ்டமம். மக நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். என்ன நேர்களே, வாருங்கள் இனி இன்றைய தினத்திற்குண்டான ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷம் பக்தி, ரிஷபம் பாசம், மிதுனம் பயம், கடகம் பகை, சிம்மம் விவேகம், கன்னி பாராட்டு, துலாம் விருப்பம், விருச்சிகம் உயர்வு, தனுசு வரவு, மகரம் தடங்கல், கும்பம் வெற்றி, மீனம் இன்சொல். ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புதிய விஷயங்களை உங்களோட பேசிக்கொண்டு இருக்கிறோம். எங்களுடைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தரக்கூடிய ஆதரவு என்னை மகிழ்ச்சி அடைய செய்கின்றது. இன்றைக்கும் ஒரு நல்ல விஷயத்தை பற்றி பேச போகிறேன். பண வரவை தரும் அம்மன் மந்திரம், அம்பாளுக்குண்டான ஒரு மந்திரத்தை பற்றி இன்றைக்கு சொல்லித்தர போகிறேன். எளிமையான மிகச்சிறிய மந்திரம். நாங்கள் நிறைய மந்திரங்கள், நிறைய நிகழ்ச்சியில் நிறைய மந்திரங்கள், கல்யாணம் நடக்காத சுமங்கலி பெண்கள், கல்யாணம் நடக்காத பெண்கள் கல்யாணம் நடக்கிறதுக்கு சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றி சொல்லி தந்திருக்கேன். சுமங்கலி பெண்கள் சொல்ல வேண்டிய மந்திரத்தை பற்றி சொல்லி தந்திருக்கேன். மாணவர்கள் கல்வியில் சிறக்க, நல்லா மாணவர்கள் படிக்கணுமாயிருந்தால் என்ன மந்திரம் சொல்லணும், ஹயக்ரீவர் மந்திரம் சொல்லி தந்திருக்கிறேன். அதே மாதிரி ஆஞ்சநேயர் மந்திரம் சொல்லி தந்திருக்கிறேன். வீரபத்ரர் மந்திரம் சொல்லி தந்திருக்கிறேன். பைரவருக்குண்டான நிறைய மந்திரங்கள் சொல்லி தந்திருக்கிறேன். பிள்ளையாருக்குண்டான மந்திரங்கள் சொல்லி தந்திருக்கிறேன். கண்ணூறு கந்திருஷ்டி நீங்கிறதுக்குண்டான மந்திரம் சொல்லி நிறைய மந்திரங்கள் நிகழ்ச்சியில் நிறைய சொல்லியிருக்கேன். இன்றைக்கு 108 முறை சொல்ல வேண்டிய ஒரு அம்பாளுக்குண்டான மந்திரம், நல்ல மந்திரம். நிறைய பேருக்கு நான் இந்த மந்திரங்கள் சொல்லி கொடுக்குறது என்ற வேலை. நிறைய பேருக்கு ஆக்களை பார்ப்பேன், அவையில் கொஞ்சம் பயபக்தியோடு உள்ளவர்கள், ஆன்மீக ஈடுபாடு உள்ளவர்கள், நல்லா விபூதி பூசி பொட்டு வச்சு காதில் பூ வச்சு சந்தோஷமாக என்னட்ட ஜாதகம் பார்க்க வருவினோம். ஆக்களை பார்த்தோன்னே தெரியும் இவர்கள் இறைவன் மீது நாட்டம் கொண்டவர்கள், நேர்மையானவர்கள், பக்குவமான மனசு உடையவர்கள். கதைக்கைக்குள்ளே பலகைக்குள்ளே ஜாதகம் பார்க்க வந்தால் ஒரு 5 நிமிஷத்தில் ஆக்களை எடை போட்டுருவோம். அதுதான் எங்களோட தொழிலே, எடை போட்டுருவோம். எப்படிப்பட்டவர்கள்? நல்ல பக்குவமானவர்கள், நியாயமானவர்கள், நேர்மையானவர்கள், ஆலயத்திற்கு சென்று வரக்கூடியவர்கள். இந்த மாதிரி ஆக்களை கண்டால் நான் அவர்களுடைய ஜாதகத்தை பார்த்து அவர்களுக்கு உண்டான பக்குவமான சில மந்திரங்களை சொல்லி கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் எழுதியும் கொடுப்பேன், அச்சடித்து வச்சிருக்கிறேன் மந்திரங்கள் எல்லாம். ஆக்களை பார்த்து யாருக்கு என்ன மந்திரம் தேவையோ ஒருத்தர் வருவார். கண்ணூறு கந்திருஷ்டி, எனக்கு சரியான கந்திருஷ்டி தோஷம் ஐயா, கண்ணூறு தோஷம் ஐயா, நல்லா சம்பாதிக்கிறேன், சந்தோஷமாக இருக்கேன், இந்த கந்திருஷ்டி தோஷத்துலேருந்து என்னை காப்பாற்றித்தாங்கன்னு சொன்னால் அவருக்கு சுதர்சன மந்திரத்தை சொல்லி கொடுப்பேன். சில பேருக்கு நோய் ஐயா, இப்போ கேன்சர் வந்துட்டுது, நான் நல்ல சாமி கும்பிடுவேன், சிவபெருமானை விரும்பி கும்பிடுவேன், புற்றுநோய் வந்துட்டுது, ஆனால் ஆப்ரேஷன் பண்ணிட்டார், தப்பிட்டீங்கள், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு டாக்டர் சொல்லிட்டார், அதனால் நான் நோயினால் கஷ்டப்பட்டுட்டேன் ஐயா, அவருக்கு மிருத்யுஞ்சய மந்திரம், மிருண்டா மரணம்ன்ற அர்த்தம், மிருத்யுஞ்சயண்டா மரணத்தை வெல்லும் மந்திரம், மிருத்யுஞ்சய மந்திரம், அதை அவருக்கு சொல்லி கொடுத்தேன். இந்த மாதிரி எதிரிகள்னால சொல்ல ஐயா முருகண்ட மந்திரம் சொல்லி கொடுப்பேன். இந்த மாதிரி இருக்குது. இன்றைக்கு நான் உங்களுக்கு டிவியில் என்ன சொல்லித்தர போகிறேன்டா, பண வரவை தரும் அம்பாள் மந்திரம். பணம் இந்த உலகத்தில் வாழுறதுக்கு
பணம் ரொம்ப முக்கியம். யார் தான் என்னத்தை சொன்னாலும் பணம் இல்லாமல் இந்த பூமியில் வாழ முடியாது. உங்களுக்கு உண்டான மதிப்பு, மரியாதை, கௌரவம் எல்லாம் பணம்தான் தரும். உங்களுக்கு உண்டான கல்வியை பணம்தான் தரும். ஆனால் பணம்தான் ஒழுக்கத்தை சீரழிக்கும். அதெல்லாம் பணம் இருந்தோன்னு ஒழுக்கம் கட்டு போகக்கூடாது. பணம் வாழுறதுக்கு இந்த உலகில் சந்தோஷமாக வாழணுமெண்டா பணம் முக்கியம். பணத்தை நோக்கியே அனைவரும் ஓடுகின்றனர். எல்லாரும் சாப்பிட்றோம், வேலை செய்கிறோம், கஷ்டப்படுறோம், எல்லாம் பணத்துக்காகத்தான். பணத்தேவை பூர்த்தியாவதே இல்லை. யாரும் போதும் என்று சொல்லலை. சாதாரண மனுஷன் 1000 ரூபா வரணும்னு சம்பாதிக்கிறான். அடுத்தவன் 1,00,000 ரூபா வேணும்னு சம்பாதிக்கிறான். அடுத்தவன் 1 கோடி ரூபா வேணும்னு சம்பாதிக்கிறான். 1 கோடி சம்பாதிக்கிறவன் சொல்லுறானோ எனக்கு காசு வந்துட்டு காணும். அவன் இன்னும் 10 கோடியை தேடி ஓடிக்கொண்டு இருப்பான். 1000 ரூபா சம்பாதிக்கிறவன் கோடிகளை தேடி ஓடுறான். கோடிகள் சம்பாதிக்கிறவன் லட்சங்களை தேடி, கோடான கோடிகளை தேடி. எல்லாரும் போதுமென்று அவனும் நிற்கல. பெரிய பணக்காரன் எங்களுக்கு அவன் பணக்காரன் இருப்பான், அவனுக்கு அடுத்தவன் பணக்காரன், அவன் அதை விட மேலே ஓடிக்கொண்டு இருப்பான். தேவைகள் அதிகமாகி கொண்டே போகுது. பலர் கடனில் மாட்டிக்கொள்கின்றார்கள். பணத்தேவை வருமானத்துக்கு மிஞ்சி செலவு செய்தால் கடன். எனக்கு 50 ரூபா வந்தால் 50 ரூபாயோடு செலவு செஞ்சால் நிம்மதியான வாழ்க்கை. 50 ரூபா சம்பாதிக்கிறவன் 100 ரூபாய்க்கு செலவு செஞ்சால் இன்னொரு 50 ரூபா கடன். சரி பார்க்கலாம்னா அடுத்த மாதம் இன்னும் கொஞ்சம் கடன். இப்படியே கஷ்டத்தில் விழுந்து கொள்வார்கள். கடனை அடைப்பதற்கு முடியாமல் தவிக்கின்றார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு உண்டான மந்திரம், தெரிந்தோ தெரியாமலோ கடன் பட்டுட்டேன் ஐயா, ஏதோ சரி வரும்னு நினைச்சேன், சரி வராமல் போச்சு, இன்னொருத்தருக்கு உதவி செய்ய போய் மாட்டிக்கொண்டேன், பிணை பொறுப்பு நிற்க போய் நான் கடனில் மாட்டிக்கொண்டேன், இவன்கிட்ட வாங்கி அவன்கிட்ட காசை கொடுத்தேன். இந்த மாதிரி கடன் பட்டவர்கள். சில பேருக்கு வீண் விரயம். ஆஸ்பத்திரிக்கு நல்லா தான் சம்பாதிச்சான், நல்லா தான் இருந்தான், ஆப்ரேஷன்ண்டாங்க, ஆஸ்பத்திரிக்கு போய் சேர்ந்தேன், கடன் பட்டுட்டேன், ஆஸ்பத்திரி பில்லு கட்ட முடியாமல் கடன் பட்டுட்டேன் ஐயா, வட்டிக்கு எடுத்தேன், வட்டிக்கு வட்டி கட்டி கொண்டு இருக்கிறேன், வீண் விரயம் செய்து விட்டேன், வெளிநாட்டுக்கு போகணும்னு ஆசைப்பட்டு காசை கொடுத்தேன், ஏமாந்துட்டேன், கடன். இந்த மாதிரி கடன் பட்டவர்கள். ஆடம்பர செலவுக்காக கடன். பெரிய கார் வாங்கினேன், வீடு வாங்கினேன், அதனால் கடன் பட்டுட்டேன். ஆடம்பர செலவு செஞ்சு கடன் படுறது. இந்த கடனில் இருந்து நீங்கள் விடுபட வேண்டுமாக இருந்தால், உங்களுக்கு பணம் வர வேண்டுமாக இருந்தால், வட்டி கட்டுற சூழ்நிலையில் இருந்து மாறுபட வேண்டுமாக இருந்தால், கண்டிப்பாக தெய்வத்தின் அருள் உங்களுக்கு முக்கியம். சரி, இந்த மந்திரத்தை நான் முதல்ல சொல்கிறேன், பிறகு மற்ற விஷயங்களை பற்றி பேசுவோம். மந்திரத்தை ஒரு பேப்பரும் பேனையும் எடுத்து எழுதி கொள்ளுங்கோ. ஓம், என்ன மந்திரம் சொன்னாலும் பிரணவ மந்திரம்னு சொல்கிற ஓம வடிவாக சொல்லணும். அடி வயிற்றில் இருந்து சொல்லணும். ஓம் ஐம் கிரீம் ஸ்ரீம். 3 பீஜ மந்திரங்கள்ன்ட்டு இதுக்கு பேர், பீஜ மந்திரங்கள். ஐம், ஐயன்னா இம்மன்னா போட்டால் ஐம். ஹ்ரீம், இஹன்னா போடணும், ஹ்ரீம். ஸ்ரீம், ஸ்ரீயன்னா போட்டு இம்மன்னா போட்டால் ஸ்ரீம். அப்போ ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கோமதியே நமஹா. இது ஒரு இவ்வளவு தான் இந்த மந்திரம். 1 வரி மந்திரம், 2 வரி மந்திரம், 1 வரி மந்திரம். தாராளமாக எல்லாரும் நான் சொல்கிறதையே உபதேசமாக கேட்டுக்கொண்டு இந்த மந்திரத்தை எல்லாரும் செய்யலாம். எளிமையான மந்திரம். அசைவத்தை தவிர்த்து விடுங்கள், சைவ உணவுகள் எடுத்துக்கொண்டு இந்த மந்திரத்தை விரத காலங்களில் செய்யலாம். உங்களுக்கு பண வரவு அதிகரிக்கும். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கோமதியை நமஹா. கோமதியே, கோமதியே நமஹா. ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கோமதியை நமஹா. இந்த கோமதியே நமஹா இந்த மந்திரத்தை 108 முறை வெள்ளிக்கிழமையில் சொல்லலாம், செவ்வாய்க்கிழமையில் செய்யலாம், ஞாயிற்றுக்கிழமையில் சொல்லலாம், எப்போ வேணும்னாலும் சொல்லலாம். அதிகாலை பொழுது பிரம்ம முகூர்த்தம்னு சொல்கிறோம். பிரம்ம முகூர்த்தம்னா விட்டிய 3:30 மணி 4 மணிலேருந்து 5 மணி மட்டும் பிரம்ம முகூர்த்தம். அந்த டைமில் 108 ஒரு வரி மந்திரம், ஒரு 10 நிமிஷத்தில் 108 தரம் சொல்லிடலாம். இந்த மந்திரத்தை சொன்னால் பண வரவு அதிகரிக்கும். கடன் தொல்லையில் இருந்து விடுபடுவீர்கள். குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் ஏற்படும். வட்டி கட்ட வேண்டிய சூழ்நிலை உருவாகாது.
மனசில் நிம்மதி ஏற்படும், உறவினர் பகை இல்லாமல் போகும். ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் கோமதியே நமஹா. இந்த மந்திரத்தை 108 தரம் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் சொல்கிறது ரொம்ப விசேஷம். சாதாரண நேரம் நீங்கள் மந்திரம் சொல்கிறதுக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் சொன்னால் 10 மடங்கு பலன் அதிகம். அதனால் அதிகாலையில் எழும்பி குளிச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க. எப்பவும் ஒரு விஷயத்தை தெரிஞ்சு கொள்ளுங்க. ஆண் தெய்வ வழிபாட்டை விட பெண் தெய்வ வழிபாடு விரைவாக பலனை தரும். ஒரு ஆண் தெய்வத்தை பிள்ளையாராக இருக்கட்டும், முருகனாக இருக்கட்டும், சிவனாக இருக்கட்டும் கும்பிட்டு அவர்கள்ட்ட இருந்து அருளப்படுறதை விட விரைவாக பெண் தெய்வங்களை வழிபடுவதன் மூலம், இதோடு சித்தர்கள் காட்டித்தந்த சூட்சும முறை, பெண் தெய்வங்களை வழிபாடு செய்தால் உடனடியாக அனுக்கிரகம் கிடைக்கும். நான் இன்னொன்றும் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். உட்கார்ந்திருக்கிற தெய்வங்களை கும்பிட்றதை விட நின்று கொண்டிருக்கக்கூடிய தெய்வங்களை கும்பிட்டால் விரைவாக பலன் கிடைக்கும். ஒரு தெய்வம் உட்கார்ந்துருக்கான் நின்று கொண்டிருக்கான்னு பாருங்க. திருப்பதி வெங்கடாஜலபதி எப்பவும் நின்று கொண்டே இருப்பேன், பிள்ளையார் எப்பவும் உட்கார்ந்து கொண்டே இருப்பேன், வைரவர் எப்பவும் வைரவர் உட்கார்ந்துருக்க மாட்டார், நின்று கொண்டே இருப்பேன். அந்த மாதிரி உட்கார்ந்துருக்கிற தெய்வத்தை விட நின்று கொண்டிருக்கிற தெய்வம் அதிகமான பலன் விரைவாக தரும். அது மாதிரி ஆண் தெய்வத்தை விட பெண் தெய்வம் விரைவாக பலன் தரும். எனவே இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் அனைவரும் நீண்ட ஆயுள், நிறைந்த ஆரோக்கியம், நீங்காத செல்வத்தோடு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுவது உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.